ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேடமோட சார்பாக கோவிலேருந்து தான் சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி நம்மளுக்கு 3ஆம் தேதியிலேருந்து வந்த மெசேஜ் கோவிலில் கொடுக்க சொல்லி. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. இன்றைக்கி 260 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். நீ பருப்பு சாதம், பாசி பருப்பும் வெறும் பெப்பரும் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. மேடம் வந்து தொழுநோயாளிகள் மையத்துக்கு 200 வெள்ளி கொடுத்துருக்குறாங்க சிங்கப்பூர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு 12,500. சிங்கப்பூர் சந்திரா மேடம் சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. சாப்பாடும் நல்ல ருசியாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றி பாட்டி. சாப்பாடே வரதில்ல, சாப்பாடே இங்கே வரவே மாட்டேங்குது. ராத்திரியில் கூட பட்டினியாக கிடக்குறோம். ஆடாடா, ராத்திரிலையும் இங்கே சாப்பாடு வரதில்லை, பட்னியாக தான் கிடக்குறோம். அப்படியே கிடக்குறோம். மேடம் மூலியமா சிவன் தான் கொடுக்குறாரு. ஐயோ எவ்வளோ பெரிய அழகான வார்த்தை. உண்மை பாட்டி. அதனால தான் கடவுள் வந்துட்டு கொடுக்கணும்னு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த 5 ரூபாயை கொடுத்து 4 பணியாரம். 5 ரூபாய்க்கு 4 பணியாரமா? பரவாயில்லையே பாட்டி. எங்கே கொடுக்குறாங்க? 20 ரூபாய்க்கு. அதானே பார்த்தேன், 20 ரூபாய்க்கு 4 பணியாரம். இவ்வளவு பத்து சின்னது. அடாடாடா, மாட்டேங்குதுமா. எப்படி பாட்டி பத்தும்? ஒரு நாளைக்கு அதை போய் வாங்குறோம். அது நான் கொடுத்து அனுப்பி வாங்குறோம். அதுலேயும் நம்ம பாதி திங்கிறது சுத்த முடியல. அது ஒன்று குழம்பு இருக்குது, சட்னி இருக்குது. சட்னி வச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. சட்னி ஒரு 10-15 பணியாரம் சாப்பிட்டாவது திருப்தியாக இருக்கும். 4 பணியாரம் என்னத்தை பத்தும்? அதெல்லாம் பத்தலமா, சாப்பிட்றதுக்கு முடியல. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே தலை சுற்றுற மாதிரி வருது. சிங்கப்பூர் சந்திரா மேடம் நல்லா இருக்கணும். நல்லா சாமி எங்களுக்கு தர்மம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாம் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் அந்த அம்மா கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. உங்கள் சாப்பாடு தான் சாமி வாங்கி சாப்பிட்றோம். சிங்கப்பூர் சந்திரா மேடம் எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் கொடுக்குறது மாற்றாமல் கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க சாமி. நீங்கள் நல்லா இருக்கணும். எங்களுக்கு தொடர்ந்து இங்கே சாப்பாடு வர்றதில்லை சாமி. நம்ம சாப்பாடு தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். கீழே கொண்டாந்து கொடுத்தாங்க. உள்ள மேடமோட பேரில் அர்ச்சனை பண்ண கொடுத்தாச்சு. இது கோவில் பசு. அகத்திக்கீரை புல் நம்ம வந்து விருப்பப்பட்டதை அவங்க பேரை சொல்லி கொடுக்கலாம். மேடமோட பேரில் அகத்திக்கீரை கொடுத்தோம் எல்லா பசுக்களுக்கும். மேடமோட சார்பாக உள்ள அர்ச்சனை கொடுத்தாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் தராங்க சாப்பாடு. ஆமாம், இது 44வது மாதமாக கொடுக்குறேன். சிங்கப்பூர் சந்திராம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழும் குறையில்லாத நோயாளிகள் மையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குல்ல, அதுக்கு வந்து மாதம் 12,500 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே உதவிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய செய்யணும். நீங்கள் ஊதுற சங்கு கடவுளுக்கு கேட்கணும். அவங்க நல்லா இருக்கணும். சிங்கப்பூர் சந்திராம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழும் குறையில்லாத பாட்டு அருமையாக பாடினீங்க. மதியம் அமாவாசை 5 நாளைக்கு எப்படி வெளிச்சம். சூப்பர் சூப்பர். தொடர்ந்து மேடமோட சார்பாக 5 நாள் கொடுக்க போகிறோம். சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். சிங்கப்பூர் சந்திரா மேடம் நல்லா இருக்குது. சோறு சூப்பராக இருக்குது சாமி. நல்லா இருக்குது சாமி. இல்லாத நல்லா இருக்குன்னு சாமி. மேடம் நல்லா இருக்கணும். குடும்பாடு நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்த பக்தர்கள். காசு இருக்கிறவங்க 2 இட்லி வாங்கிக்கிறாங்க. நிறைய சாம்பார் கேட்டு வாங்கி அதை மட்டும் நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. சிங்கப்பூர் சந்திரா மேடம் பசியோடு இருந்தோம், சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சந்திரா மேடம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும்.
உங்கள் ஆசீர்வாதங்க. சிங்கப்பூர் சந்திரா மேடம் பசியோட இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு வரலையாங்க? டிஃபன் வரலைங்க. டிஃபனே வரல, இப்போ லஞ்சு தான். தாத்தா எத்தனை வரை படிச்சிருக்கீங்க? நானுங்களா, ஒரு 6வது 6வது வரை படிச்சிருக்கீங்க. அப்போவே அடேங்கப்பா, 5வது வரைக்கும் நீங்கள் 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்களே தாத்தா. பேசுங்க. பேசுவீங்களா? சூப்பர் சூப்பர் தாத்தா. சிங்கப்பூர் சந்திரா மேடம் என்றும் நீண்டோடி வாழ்க. பசியோடு இருந்தோம், ரொம்ப சந்தோஷங்க. சாப்பாடு வந்தது, சாப்பிடுங்க தாத்தா. ஒரு சந்திரா மேடம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். புண்ணு பரவாயில்லைங்களா காலில்? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இவங்கெல்லாம் நிஜமாவே பாவம். மதுரையிலேருந்து வந்துட்டு பொழப்பு தேடி வந்து இங்கே எதுவுமே இல்லை. நேற்றுலாம் சரியான சாரல் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் வந்திருக்கும். குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப அவதிப்பட்டிருப்பாங்க. சந்தோஷத்தை பாருங்களேன், கத்துறா பாருங்களேன், சாப்பாடை வாங்கிட்டேன், ஆட்டத்தை பாருங்கள். மேம் இதான் மேம் உண்மையான ஹாப்பினஸ். அந்த குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது, அந்த அக்கா கையில் வச்சுருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேடமோட சார்பாக 44வது மாதமாக சாப்பாடு கொடுக்குறோம். ஃப்ரீக்வெண்ட்லி வந்த மெசேஜ் கோவிலில் கொடுக்க சொல்லி மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் ஃபஸ்ட்டு குழந்தைங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து மெசேஜ் கோவிலில் சாப்பாடு கொடுக்க சொல்லி, அதனால தான் மேடமோட சார்பாக நம்ம 6ஆம் தேதியிலேருந்தே முதல் நாள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யாருமே சாப்பாடு வரல சுத்தமாக, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோமா. தொழுநோயாளிகள் மையத்துக்கு மேடம் 200 வெளி சிங்கப்பூர் காசு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா 12,500 rupees. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 5 நாளைக்கு நம்ம மேடமோட சார்பாக நம்ம சாப்பாடும் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணியும் அதே மஷ்ரூமில் நம்ம தொக்கு மாதிரி பண்ணிட்டோம். சாப்பாடு சுத்தமாக சார் இங்கே போகிறோம்மா. சாப்பாடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுத்தமாக வரலையா? வரல சார், சாப்பாடே வரல. நேற்றெல்லாம் சாயங்காலமே அவங்க இன்னுமே எந்த சாப்பாடு சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. ஆமாம், சரியா வரதே இல்லை இப்போ சாப்பாடு. சிங்கப்பூர் சந்திராமன் சோறு வராமல் இருந்துச்சு, இப்போ பயங்கர சோறு வச்சு. சிங்கப்பூர் சந்திரா மேடம் சாப்பாடு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருங்க சாமி. குடும்பமே நல்லா இருங்க சாமி, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குதுமா. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன தங்க எடுக்கிறீங்க? வீடியோ எடுக்கிற அதுதான் ஓ, அதுதான் வேறு ஒன்று. நாங்கள் என்ன எடுக்கிறோம்னே தெரியல வீடியோங்கிறதே. நாங்களாம் பட்டிக்காடு கண்ணு. சரி சரி பரவாயில்ல, வீடியோ எடுக்கிற வீடியோ. தாத்தா நல்லா இருக்கா சாப்பாடு? சூப்பராக பிடிச்சிருக்காங்க? அருமையாக இருக்குது. சரி சரி. அருமையாக இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இந்த ஃபோனுங்கிற விஷயமே தெரியல பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இதே தான் வச்சுட்டு இருக்காங்க தாத்தா. ஆமாம், இதே தான் வச்சுருக்குறாங்க. குழந்தைங்க முத கொண்டும் அதெல்லாம் சின்ன சின்ன ஃபோன் இருக்கும், அதில் பேசிட்டு பாருங்க. பல எல்லாமே இதுதான். இதான். ஆமாம், ஆனால் பாட்டிக்கு ஃபோனுங்கிறது ஒரு விஷயமே தெரியல பாருங்க. இதில் உங்கள் ஃபோட்டோ தெரியும். ஃபோட்டோ ஃபோட்டோ தெரியும். ஃபோட்டோ உனக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அங்கே காட்டுவாங்க. கிட்ட வந்து காட்டுக்கண்ணு. காட்டவா? சரி காட்டுறேன் உங்கள் முகத்தை. சிங்கப்பூர் சந்திரா மேடம்
அன்னதானம் பண்ணதுக்கு நன்றி. பசியோடு இருந்தோம், நல்லா இருக்கணும். அவராசியே நல்லா இருக்கணும். எங்கள் பேர் சந்திரா மேடம். பசியோடு இருந்தோம், சாப்பாடு கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட வச்சாங்க. நல்லா இருக்கும். சாப்பாடே வரலைங்களாங்க? சாப்பாடு நீங்கள் ஒன்று தான் வரல. இல்லை அவர் நீங்கள் இங்கே அந்த டீம்லேருந்து இந்த டீமுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஐயா வரலையா? வீசிங் யூரின் போயிருக்காரா? சரி. சங்கம் மொத்தம் இங்கே எத்தனை சங்கம் இருக்கு தாத்தா? நிறைய கிடக்குது. இது பரிகாரம் பண்ண போற பகுதி. எங்க அந்த பாட்டியெல்லாம் உடம்பு சரியில்லையா? லட்சுமி நகர் பாலம். நேற்று கொஞ்சம் பரவலான மழை, அதனால கிளைமேட்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இவங்களாம் சமைக்கக்கூடாது, ஏன்னா 2 சைடும் வந்துட்டு வாகனம் போயிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கஞ்சி அப்புறம் வந்துட்டு டீ வச்சுக்கலான் இருக்காங்க. அது ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். எல்லா வசதிகளும் இருக்குது, கடைகள் எல்லாமே பக்கமாக இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லாம். ஆனால் காசு தான் உங்ககிட்ட இல்லை. அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருங்க. அங்கே நம்ம வீடியோ எடுக்கிறதே எங்களை ஓரமாக நின்று தான் எடுக்கணும். சல்லு சல்லுன்ட்டு வாகனங்கள் போயிட்டுருக்கோம். இவங்களாம் நைட்டு டிச்சு குத்து அந்த மாதிரி வேலைகளுக்கு போயிருப்பாங்க. மேம் தேங்க்யூ மேம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் கடவுள்கிட்ட எப்போதுமே சத்தியமாக வேண்டுறதா தான். இவங்க எல்லாமே நரிக்குறவர்கள். நைட்டெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஊசிமணி, பாசி, அப்புறம் வந்துட்டு ஹேர்பின் இதெல்லாமே விற்பாங்க. இத்தனை பேருக்கு வேலை இல்லைங்க. எல்லாம் மணி 2 மணி ஆகுது, நின்றுட்டுருக்காங்க. மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேடமோட சார்பாக 44வது மாதமாக கொடுக்குறோம். இது பயங்கர டிராஃபிக்கான பகுதி. இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, ஆட்டோமேட்டிக்கு ஃபைனு. நம்மளோட வண்டி நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு எதுவும் ஃபைன் விழுந்தாலும் ஸ்கேன் ஆகாது. இங்கே 60 சாப்பாடு கொண்டு வந்தோம், ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. அடிச்சுக்காதீங்க. எங்க பாட்டி பாருங்க, குடிங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ, லவ் யூ. குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் கொடுக்குறாங்க. தேங்க்யூ செல்லங்களா. இது நாங்கள் கொடுக்குற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சரி 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 சரி. உங்கள் வீடு எங்க? ஹாய். இந்த குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு மேடமோட சார்பாக 2வது நாள் கொடுக்க வந்திருக்கிறோம். இங்கேருந்து லாஸ்ட் வரைக்குமே குடிசை இருக்குது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி மேடமோட சார்பாக 2வது நாள் நம்ம கொடுக்குறோம். மேடம் 44வது மாதமாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம 260 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு நம்ம அந்த இடத்துல பக்கத்து ஸ்பாட்லேயே நம்ம வச்சுட்டு வந்துட்டோம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சுண்டல், பட்டாணி, மீல் மேக்கர் போட்ட, அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்ட வெஜிடபிள் சாதம் மாதிரி
குழந்தைங்களுக்கு சாக்லேட்டும் சாப்பாடும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கும், மீதி சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு. இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம 7:40க்கு வந்துட்டோம். இவங்களுக்குலாம் 9:30க்கு மேலே தான் பஸ்ஸு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. சாக்லேட் வாங்கிக்கோங்க. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. அது மட்டும் இல்லாமல் மேடம் வந்து தொழுநோயாளிகள் மையத்துக்கு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் காசுக்கு 200 வெள்ளி, நம்ம ஊர் காசு 12,500 rupees. சம்டைம் அந்த ரேட் ஏறுறதை பொறுத்து இருக்குது, கூடயே வரும். குழந்தைங்களுக்கு இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக நம்ம 2 நாள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சாக்லேட் வாங்கிக்கோங்க அண்ணா. நீ 4 எடுத்துக்கோமா. அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. குழந்தைக்கு சாப்பாடுன்னு தெரியுது பாருங்களேன். கையை அசைச்சிட்டு வரேங்க. அவனுக்கு 2 சாக்லேட் கூட கொடுத்துருங்க. சாக்லேட் வாங்கிக்கோங்க. சாக்லேட் 4 கொடுத்துருங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் சாப்பாடு வாங்கிட்டு போனது பார்த்த பிறகு இவங்க ஒடியாராங்க. இன்னொரு சாக்லேட் கொடுத்துங்க. என்னதான் கொடுத்தானா? கீழே மேலே கொடுத்துட்டோம். கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்திருக்கிறோம். சாக்லேட் குடிக்கிறியாடி? குடு குடு. தேங்க்யூ செல்லங்களா. கீழே கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்க வந்துட்டோம். மேலே கொடுத்தாச்சு. என்னம்மா? தங்கச்சிக்கா? தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அண்ணாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிக்கோ. 2 தங்கம். மேம் தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 260 சாப்பாடில் கொடுங்க. 4 முட்டை. 4 முட்டை கொடுத்துக்கோ.
வீட்டில் உள்ளவங்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அஸ்வானி சிஸ்டர், சிவான் பிரதர், நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம பண்ணுற விஷயத்த கடவுள் பார்த்துட்ருப்பாரு. அம்மா ஃபாஸ்ட்டாக கொடு. எங்க டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுங்க சாப்பாடு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி மேடமோட சார்பாக 2வது நாள் கொடுக்குறோம். தொடர்ந்து 6, 7, 8, 9, 10 தொடர்ந்து 5 நாள் கொடுக்கலான்னு எப்போவுமே ரெகுலராக மேடம் கப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு மட்டும் அவங்க வீட்டுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே நிறைய குட்டீஸ் இருக்கிறாங்க. நம்ம கொடுக்குற பகுதி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பகுதி. கிட்டத்தட்ட இந்த ஐயா ஒரு 1000 பேருக்கு மேலேயே இருப்பாங்களா? 1000 பேருக்கு மேலேயே இருக்கிறப்பாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற பகுதியில் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பெரியவங்களே 600 700 வரும். பெரியவங்க 700 பேர், 700 பேர். குழந்தைங்கள ஒரு 500 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. வாங்கம்மா. இந்த குழந்தைங்க இந்த சாப்பாடு 2 வேளை வச்சுப்பாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். பாமாயில், ஃபுட் கலர், அஜினோமோட்டோ, வினிகர் எதுவுமே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் மேடம் கிட்ட நம்மளோட சாப்பாடு கொடுத்துரும். மேடம் எனக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டை எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கு முன்னால் சமைச்சு முடித்ததுமே நம்ம வீட்டில் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் கொடுப்போம். மேடம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபுட்டுமே நம்ம ஃபுட் செக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருது. மரச்செக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அம்மா இந்த தம்பி கொடு. இகன் குட்டி இந்த நிற்கிறாரு பார் தம்பி. இந்தா கொடுத்துரு. குடு. குழந்தைங்களுக்கு பிடிச்சதே சாக்லேட் தான். அந்த சாப்பிட்டுட்டு அந்த சாக்லேட் சாப்பிட்டா தான் ஒரு திருப்தி ஆகும். ஐயா கொடுத்துரு. இகன் ஐயா கொடு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க ஐயா. பாப்பா வந்திருக்கா அப்புறம் கொடு பாப்பாக்கு. நீ எடுத்துக்கோ. இவளுக்கு 4 சாக்லேட் கொடுங்க. பகல் ஃபுல்லாக அந்த மரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வைக்க தாங்காதுன்ட்டு அந்த மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 குழந்தைங்கக்கிட்ட அங்கங்கே ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா வாங்கலாம். ஆள் இருக்காங்க.
இன்றைக்கி வஉசி பார்க்கில் இருந்தால் 3வது நாள் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் மேடமோட சார்பாக. வஉசி பார்க்கு ஈரோடு சர்க்கிள் ஃபுல்லாகவே இன்றைக்கி சுற்றி நம்ம கொடுக்க போகிறோம். மிஸ்ஸஸ் சந்திரா மேம் 3வது நாளாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அண்ணா டீ எவ்வளோ? இந்த டீ கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு டீ இவங்களுக்கு சலுகையில் கொடுப்பாங்க, 7 ரூபா 5 ரூபாய்க்கு. மேடம் தொடர்ந்து தொழுநோயாளிகள் மையத்துக்கு 200 வெள்ளி சிங்கப்பூர் காசு கொடுத்துட்ருக்காங்க. அவர் 2க்கு சாப்பாடு வாங்கிட்டாரு, ஒன்று வாங்க வேண்டியதானன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சத்தம். நம்ம வந்து 700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் வைக்கிறோம். தாராளமாக போதும் இவங்களுக்கு. அண்ணா விடுங்க, ஏன் சாப்பாட்டுக்கு போய் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். 200 சாப்பாடு கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வருவோம். அவங்களுக்குள்ள 2 வாங்கினா எப்படி மற்றவங்களுக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம மூட்டை அங்கங்கே இறக்கி வச்சிருக்கிறோம். 44வது மாதமாக மேடமோட சார்பாக கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு 15 சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். தாத்தாக்கள்லாம் நிறைய பேர் தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க. இந்த வஉசி பார்க்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட இருக்கிறாங்க. மேடமோட சார்பாக 3வது நாள் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம். இவங்களுக்கு பகுதி நேரமே டீ தான். இப்போ வரைக்குமே இங்கே யாருக்குமே சாப்பாடு வரல. மேடமோட சார்பாக தான் சாப்பாடு கொடுக்குறோம். இன்றைக்கி 250 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கும் 190 சாப்பாடு வீடற்ற நபர்களுக்கு கொடுக்குறோம். மூணாவது நாள் மேடமோட சார்பாக கொடுத்துட்ருக்கோம். பிறந்து குழந்தை 10 நாள் தான் ஆகுது. நேற்று கொஞ்சம் அந்த சைடு நல்ல மழை. இல்லை பசி தான். நிறைய மெசேஜ் வரும், பாலத்துக்கு அடியில் கொடுங்க கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு இவங்க சாப்பாடு வாங்க வருவாங்க. இங்கே ஒரு 15 சாப்பாடு வச்சுட்டு போயிடுவோம். நிறைய குழந்தைங்கள் வந்து தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க. இந்த குட்டி கைகளில் இந்த பொட்டணம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. தாராளமாக குழந்தைங்க 2 வேளை 3 வேளை வச்சுப்பாங்க. நேற்று கொஞ்சம் நல்லா பரவலான மழை, சாரல். அதில் இவங்க வச்சுருக்க தொடப்பம் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இது ஒரு பாத்ரூம். இந்த குழந்தைங்க இதுக்குள்ளேயும் தூங்கிப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து 6 வகையான வெஜிடபிள்ஸ் போட்ட வெஜ்ஜு புலாவ் மாதிரி பண்ணியிருக்கிறோம். காரமே இல்லாமல் பொட்டேட்டோ ஃப்ரை. ஃபுல்லாக நம்ம வெஜிடேரியன் மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா அது எல்லாருக்கும் செட் ஆயிரும். நான்வெஜ்ஜுங்கும் போது கொஞ்சம் இது கஷ்டம் தான். முட்டையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். வெஜிடேரியன்னா எல்லாருக்குமே ஒத்து வரும்.
நிறைய பேர் விரும்புறது வெஜ்ஜு ஃபுட்டை தான் விரும்புகிறாங்க. இந்த வண்டிகள் எல்லாமே வாடகைக்கு எடுப்பாங்க. கிலோமீட்டர் கணக்கு. கிலோமீட்டர் நோட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஒரு நாள் வாடகை எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குதோ நம்ம காசு கொடுத்துடணும். இவங்களே நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சாப்பாடு கொண்டு வாங்கன்னு. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஈரோடு சிவன் கோவில். மேம் உங்களோட பியோர் ஹார்ட்ஸ்க்கு லவ் யூ. இங்கேயும் மேடமோட பேரில் உள்ள அர்ச்சனை கொடுத்துட்டோம். மேடமோட பையன் மேடமோட பொண்ணோட பேரில். இவங்கெல்லாம் பூந்துரை. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால தமிழுக்கு எல்லா கோவில்களையும் பயங்கர கூட்டம். நிறைய பேர் பசியோடு தான் இருந்தாங்க. நம்ம கொடுத்ததுமே உடனே வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. எல்லா இடங்களையும் கொடுக்கணுன்னு தான் ஆசை மேடம்க்கு. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குற வாய்ப்பை கடவுள் கொடுக்கணும். நிறைய இடங்களில் நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பக்தர்கள் அவங்கெல்லாம் கூட வாங்குவாங்க சாப்பாடு. பிரசித்தி பெற்ற ஈரோடு மாரியம்மன் கோவில். மேம் தேங்க்யூ. உங்கள் பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. அத்தனை வயசானவர்கள் உங்களால் சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அஸ்வானி சிஸ்டர், சிவான் பிரதர் ஹாப்பியாக இருக்கணும். நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்ருப்பாரு. நான் எப்போதுமே அதை நம்புகிறேன். நீங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க மேம். எப்பவுமே பக்தர்கள் கோவில் முன்னால் கொடுக்கறனால கேட்பாங்க. அவங்கள நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம். அது என்னமோ ஒரு மாதிரி சங்குஜமாக இருக்கும். நம்ம சாப்பாடு கொடுக்கறது வீரற்ற நபர்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஐயாவுக்கு கொடுத்துருங்க. சாப்பாடு எதுவும் வரலையா? சாப்பாடு வரல. நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க, சுத்தமாக சாப்பாடே இல்லை, நேற்று பெஞ்ச மழையில் ரொம்ப இது பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேடமோட சார்பாக 4வது நாள் இன்றைக்கி வஉசி பார்க்லேருந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 270 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு. வீடியோ எடுத்தாச்சு. சாப்பாடே வரலையா? சரி சரி சரி.
சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவங்க மிஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேருக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த பார்க்குள்ளே 80 பேர் இருக்காங்க. 80 பேருமே தர்மபுரத்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. 80 பேருக்கும் சாப்பாடெல்லாம் வர்றதில்லை. மேம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் கொடுக்கக்கூடாது. நேற்று திடீர்னு ஒரு மழை, ஒரு எதிர்பார்க்காத ஒரு மழை காற்றோடு சேர்ந்து. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுட் கலர், பாம் ஆயில், அஜனமோட்டோ, டால்டா இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. 700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும். ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. கோவிலுக்கு வரவங்க ஏதோ முன்னால் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இங்கனே கொடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு லாஸ்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்காது. அவங்களாம் 2 நாளாக சாப்பிடல. எல்லாரும் இன்னும் கேட்குறாங்க. அந்த ஐயா வாய் பேச மாட்டாங்க, காது கேட்காது, நடக்க மாட்டாங்க. 3 பிள்ளைங்க. கை குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப அவதிப்பட்டுட்டாங்க. சரியான மழை, விடிய காத்தால ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இங்கே ஒரு 20 சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அடுப்பு கூட பற்ற வைக்க முடியாது. போட்டிருந்த அந்த விறகு கூட எல்லாம் நனைஞ்சிருச்சு, போலீஸார் சொன்னாங்க. நல்ல மழை, மழை தான். மழைக்கு என்ன பண்ணீங்கக்கா? அங்கே தான் நனைஞ்சிட்டு இந்த பிளேட்டில் உள்ள தண்ணி பாருங்களேன், ஃபுல்லாகவே ஈரமாக சொதன்னு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணியும் புதினா துவையல் மாதிரி வச்சுருக்குறோம். இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு 50 பேர் தங்குற மாதிரி. சில பேர் அங்கே போய் தங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் தங்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நான் ப்ராப்பராக பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கல்யாண மண்டபம். அவங்கள சொல்லி எந்த குறையும் இல்லை. பேசிக்காக அவங்களுக்கு எதுவுமே தெரியல. காசு கூட என்ன தெரியல. என்னதுங்கக்கா? டென்ட்டா? எத்தனை நாள் இருப்பீங்க? தொடப்பம் என்ற பகுதி. இவங்க எல்லாமே மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்க. நல்ல மழை, குழந்தைங்கள வச்சுட்டு. ஹாய். என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். இங்கே ஒரு 10 கொடுத்துட்டு வந்துடுங்க. 10 சாப்பாடு. ஆமாம். அந்த ஐயாவுக்கு பார்வை தெரியாது, உட்காந்துருக்கவருக்கு. பஸ் ஸ்டாண்டே நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதனால தான் யாரையும் தங்க விடுறதில்ல. மிஸ்ஸஸ் சந்திரா மேம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் நிறைய 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 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஈரோடு சிவன் கோவில்.
இருக்கா ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பையனுக்கா? சரி கொண்டு போய் கொடுங்க. சரி ஏன்னா நான் வேற ஒரு பாட்டி கேதர் பண்ணேன். அவனே வந்து 5 வரைக்கும் பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க. பின்னால் ஒரு பாட்டியம்மா வராங்க பாருங்க. நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க முடியாது. நிறைய விஐபிஸ் வந்து கோவிலுக்கு வருவாங்க. அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஆமாம், இந்த ஐயாவெல்லாம் நான் 5 வருஷமாக பார்க்குறேன். மலைக்கு என்ன பண்ணீங்க தாத்தா? நைட்டு பெஞ்ச மலைக்கு நைட்டு விடிய காத்தல இல்லை? சாப்பாடு வாங்குறப்போ செருப்பை கழட்டி விட்டு வாங்குறாங்க. பயங்கரமான மின்னலோட மழை. அது குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயந்துருப்பாங்க. இவங்க பாத்திரம் எல்லாமே ரோட்டுக்கு அடிச்சுட்டு வந்துருச்சான். இவங்க கிட்ட நாட்டுக்கோழிலாம் கூட வாங்கிக்கிடலாம். 1 கிலோ வந்து 900 rupees வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழியும் வளர்க்குறாங்க. கரட்டுப்பாளையம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்துட்டோம். இப்போ மேலே உள்ள குழந்தைங்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லீவ் எப்படி போயிட்டுருக்கு? சரி தங்க. சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. தேங்க்யூ சொல்லுங்களா, வாங்கிக்கோங்க சாப்பாடு. இன்னைக்கு 260 சாப்பாடில் 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். பக்கத்து ஏரியாவில் ஒரு சீர் பண்ணுறாங்க, பாட்டு சத்தம். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம். கொடுத்துட்டு கீழே போயிடலாம். 60 சாப்பாடு பருப்பு சாப்பாடாக கொடுத்துட்டோம். வெறும் மிளகு மட்டும் போட்டு தொழுநோயாளிகள் மையத்துக்கு. இது 200 சாப்பாடு இந்த குட்டீஸ் தான். சாப்பாடும் சாக்லேட்டும். பக்கத்தில் பாட்டு சவுண்டு. அது மட்டும் இல்லாமல் காற்று பயங்கரமாக அடிக்கி. இவங்க ஊரில் நிறைய மரங்களை சுற்றி வெட்டிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களோட தலையில் எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவிலலாம் மரங்கள்லாம் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டே மரங்கள் எல்லாமே வெட்ட சொல்லிடுச்சு. மரங்கன்னா அந்த கிளைகள் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்ருக்காங்க அந்த விழாத அளவுக்கு. மேடமோட சார்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து குழந்தைங்களுக்காக நம்ம மாதம் 2 முறை கொடுத்துட்றோம். கொஞ்சம் லாங்கு தான் நம்மளுக்கு. இந்த குழந்தைங்களோட ஹாப்பினஸை பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் 110 கிலோமீட்டர் வருது. 100 கிலோமீட்டருக்கு மேலேயே வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான டைம் வரணும். இல்லாட்டி எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க. நம்மளுக்கு சண்டே அமைஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. கரெக்டாக குக் பண்ணிவிட்டு ஏர்லியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி வருவோம். சில டைம் எவ்ரி சண்டே வந்துடும், அந்த சண்டே பிளான் பண்ணிடுவோம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்கேயுமே ஃபுட்டு கொடுக்க யாருக்குமே அலோடு இல்லை. நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 வருஷமாக ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம், எந்த ஒரு குறையும் இல்லாமல். இந்த அக்கா வந்து மேம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக 100 ஐஸ்க்கு நல்லா இருக்கணும் மனசார வாழ்த்துறேன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் பாட்டு ஒரு சீர் செய்கிறாங்க, பயங்கர சவுண்டு. அதனால தான் வந்து மியூட்டில் போட்டாச்சு. நம்மளோட சாப்பாடு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லேயும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சாரும் நம்ம செக் பண்ணி தான் ஃபுட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வருது. நம்மளுமே இதே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். கடவுளை அருளால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நல்லபடியாக கொடுக்க முடியுது. அதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஊர்லேருந்து ஒரு நபர் நிற்கிறாங்க. ஏன்னா மற்ற ஏரியாக்கள் மாதிரி சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து சத்தியமங்கலம் நரிக்குறவர் காலனிலாம் போயிட்டோம்னா சாப்பாட்டுக்கு பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பாடுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி ஒரு பேர் வாங்கிடக்கூடாதுன்னு இந்த ஊர் ஆட்கள் எப்போதுமே ஃபுட்டு கொடுக்கும்போது பக்கத்துலேயே நிற்பாங்க. கரெக்டாக நீட்டாக வாங்கிட்டு போவாங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது ஒரு வீடு. இதுக்குள்ளே ஒரு 5-6 குழந்தைங்க தூங்குவாங்க. நைட் ஆனால் லைட்டு எரியும், ஸ்ட்ரீட் நைட்டானால் போட்டு விட்ருவாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம வந்து கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்களா, உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் சாப்பாடு தராங்க. தேங்க்யூ சொல்லுங்களா, வாங்கிக்கோங்க சாப்பாடு. இவங்க ஏரியாவில் பயங்கரமான வெயில், பயங்கர காற்று. இப்போ பாருங்கள், இப்போ 10:30 ஆகுது, வெயில் பயங்கரமாக அடிக்க, அதுக்கு தகுந்த காற்றும் அடிக்குது. 260 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். 200 சாப்பாடு இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி. நம்ம சாப்பாடு சாக்லேட்டு எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பீனட் சாக்லேட் கொண்டு வந்துடுறது. வேறு எந்த சாக்லேட்டும் நம்ம கொண்டு வரதில்லை. ஏன்னா ஃபுல்லாக 80% பீனட் இருக்கும், 20% நாட்டு சர்க்கரை. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. இங்கே உள்ள ஊர் தலைவர்கிட்ட ஒரு 50 சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவோம். நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள வர வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு சமுதாய கூடம் இருக்குது. அந்த சமுதாய கூடத்தில் வந்து எல்லாரும் வந்து வாங்கிப்பாங்க. நாலு சாக்லேட்டுமா, 2 சாப்பாடுக்கு. எங்க இருக்காங்க பசங்க? சாக்லேட் வாங்கிட்டு போங்க தம்பி. சாக்லேட் பாப்பா கொடுக்குறா பாருங்க. சாக்லேட் இருக்கா? இன்னொரு பாக்கெட் பிரிச்சு கொடுங்க. எல்லாம் பசங்க வெயில்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கிரிக்கெட் விளையாட.
மரத்துக்கு அடியில் அங்கே ஒரு பெரிய ஒரு தோப்பு இருக்குது. அந்த தோப்புக்குள்ளே தான் எல்லா குழந்தைங்களும் இருக்கிறாங்க. உன் தங்கச்சியா பின்னால் நிற்கிறது? கூட பிறந்த தங்கச்சியா? அட்டேங்கப்பா. இந்தா அவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துருமா. அவள் குட்டிக்கு சாக்லேட். எல்லாம் பயங்கர வெயில் காற்று மழை. ஐயோ 3 வந்தால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுக்கு முன்னால் இவங்களை பார்த்தோம். இந்த கொஞ்சம் பேர் சந்தைக்குள்ளே இருந்தாங்க. நம்மளுக்கு போலீஸாரும் சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. கரட்டுப்பாளையம் சந்தைக்குள்ளே கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு மேடமோட சார்பாக 5ஆவது நாள் நம்ம கொடுக்குறோம். குட்டி குழந்தை பிறந்த ஒரு 20 நாள் தான் இருக்கும். அந்த பாட்டி நடக்க முடியாமல் இருப்பாங்களே, உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த பாட்டியை நம்ம மொடச்சூர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களை பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். 44வது மாதமாக நம்ம கொடுக்குறோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்கீங்களாம்மா? இன்னும் சரியாகலை. கை கால் சுத்தமாக வராது அவங்களுக்கு. இங்கே ஒரு 10 சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவோம். நிறைய பேர் தொழிலுக்கு போயிருக்கிறாங்களாம். எண்ணி 10 கொடுத்துருங்க. நம்ம கொடுத்தமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி, பொட்டேட்டோ ஃப்ரை.